சங்கீதம் 17 24 வரைக்கும், 17 119, 17 24. உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். உமது நியாயங்களின் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சை நான் தொய்ந்து போகிறது. உமது கற்பனைகளை விட்டு விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறீர். நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்கிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். உமது அடியோனும் உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனை காரணமாய் இருக்கிறது. ஆமென். சரி, இந்த இடத்துல என்ன தலைப்பு? இது தலைப்பை பாருங்க. எந்த தலைப்பு இருக்குல்ல இதெல்லாம் வாசித்தீங்க? ஹிமேல் அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்னது? முதலாவது பார்த்தது அல்பா, ரெண்டாவது பார்த்தது பெத், இப்ப மூணாவது பார்த்தது ஹிமேல். பெத் அப்படின்னு சொல்றது என்னது? வீடுன்னு பார்த்தோம். அல்பான்னு சொல்றது தனி நபர் ஜீவிதத்தை பார்த்தோம். வீட்டுக்குள்ள எப்படி வாலிபம். அடுத்தது இப்ப என்ன சொல்றது? ஜீவித பயணம். ஹிமேல் அப்படிங்கனால இரக்கத்தோடு கூடிய நற்குண செயலோடு கூடிய பயணம். இரக்கத்தோடும் நற்குணத்தோடும் மேற்கொள்ளும் பயண ஜீவிதம். பயணம் சொன்ன வாழ்க்கை. அந்த ஹிமேல் சொன்னா ஆக்சுவலா கேமல், ஒட்டகம் அப்படின்னு உள்ள அர்த்தமும் உண்டு. அப்போ ஒட்டகம் பொது எதுக்கு உபயோகப்படுத்துவாங்க? பயணத்துக்கு தான், யாத்திரைக்கு தான். அப்போ இதனுடைய உள்ளான அதனுடைய மறைபொருள் அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி வந்தா இரக்கத்தோடு கூடிய நற்பயணம். அது நற்பணியோடு, இரக்கமும் நற்பணியும் நிறைந்த மேற்கொண்டு பயணம் செய்த இரக்கமும் நற்பணியும், அதாவது உதவி செய்து கொண்டே ஜீவித யாத்திரை என்னது? கடந்து போகுதல் அப்படின்னு உள்ளது. இனி அடுத்தது கொடுக்கும் இடத்துல பொறுப்புணர்வோடும் தாராள மனப்பான்மையையும் வெளிப்படுத்துகிறது. கொடுத்து, அதாவது நற்பணி அப்படின்னு சொல்லும் போதே கொடுத்தல் தான். நற்பணின்னு சொல்றது கொடுத்தல். அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொன்னா பொறுப்போடும் தாராளத்துவத்தோடும் நம்முடைய ஜீவித பயணத்தை நிறைவேற்றுதல். அதுதான் அதனுடைய பூரணமான அர்த்தமே அந்த தலைப்புக்குள்ளே இருக்கு. அந்த ஒரு லெட்டர், அந்த ஒரு லெட்டர்ல இவ்வளவு அற்புதமான அர்த்தத்தை உள்கொண்டுதான் இது எழுதியிருக்கு. இதுல என்ன பார்க்கிறோம்? ஜீவிதத்தினுடைய பயணத்தை தான் பார்க்கிறோம். அந்த 17வது வசனம் என்ன சொல்றது? நீர் எனக்கு துணை செய்யலைன்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியாது? வாழ்ந்துகிட முடியாது. நீர் எனக்கு உதவியா இல்லைன்னு சொன்னா நீர் உதவியாயிருந்து நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளனா. நீர் உதவி செய்த ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்தாதான் நம்முடைய வசனத்தை கைக்கொள்ள முடியும், நான் பிழைக்க முடியும், நான் ஜீவிக்க முடியும். அது மாத்திரம் இல்ல, நீர் எனக்கு கண்ணை திறக்கணும். அடுத்தது என்ன சொல்றாருன்னு சொன்னா, நம் பூமியில பரதேசி தான், யாத்திரை தான். நமக்கு பரதேச ஜீவிதம் தான், நிலையானது அல்ல. ஆனா அதே நேரத்துல இந்த சூழ்நிலைகளில் எனக்கு ஆத்மா தொய்ந்து போகிறது. என் ஆத்மா என்னது? தொய்ந்து போகுதுன்னா பின்வாங்குது, முடியலை, வாழ முடியலை. அதாவது ஒண்ணு, என் பிரச்சனை என்ன? ஜீவிதத்தினுடைய பயணத்தில் உள்ள பிரச்சனை என்ன? உதவியற்ற ஒரு காலம். இனி புரிதலுக்குரிய பார்வை இல்லாத
புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. இனி அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கறது என்னது? கற்பனைகளை கை கொண்டு வாழ்வதற்கு விருப்பம் இருக்கு. ஆனா இது வாழ்க்கை தற்காலிக ஒரு வாழ்க்கை. அதனால ஜீவிதத்தில் இந்த தற்காலிக யாத்திரை எப்பவுமே பின்மாற்றத்தையே ஏற்படுத்துது, தோய்ந்து போகுது. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் கீழே 2 காரியம்தான். ஒண்ணு அகங்காரிகள், பெருமைக்காரர்கள், அடுத்து நிந்தைக்காரர்கள். அதனால இவர்களுடைய செயல்கள் தான் இனி உட்கார்ந்திருந்து என்ன செய்யறானோ விரோதம், பெருமை, நிந்தை, விரோதம் நிறைந்த ஜீவித பயணம். பூமியில உள்ள வாழ்வுல 3 காரியங்கள் எப்பவுமே ஆத்மாவை வசனத்துக்கு நேராகவோ ஆவிக்குரிய ஜீவிதத்திலேயோ நிலைப்படுத்த விடாத இருக்கிற 3 காரியங்களும் இதுல சொல்லப்படுது. ஒண்ணு பெருமைக்காரன், இளைஞன அகங்காரிகள், அடுத்தது நிந்திக்கிறவர்கள், அடுத்தது என்னது விரோதிக்கிறவர்கள். அதாவது அகங்காரிகள், நிந்திக்கிறவர்கள், விரோதிகள். இவங்க 3 தன்மை, இந்த 3 காரியங்களும் தான் வசனத்தை கை கொண்டு வாழ விடாதபடியும், வசனத்தை பார்த்து புரிய முடியாதபடியும், அதுபோல என்னது ஜீவிதத்தின் மேல கொஞ்ச காலம் ஜீவிக்க வந்தேன், அந்த ஜீவிதத்தை நல்லா செய்யலாம்னா விடாதபடி என் ஆத்துமாவை பின்வலிக்கிறது அப்படின்றத சொல்லிட்டு இன்னும் 24 தெளிவா சொல்றார். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பம், என் ஆலோசனையுமா இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலையும் வேதம் எனக்கு இன்பமாயிருக்கிறதுன்னு சொல்றார். அதனால நம்ம 24 மையப்படுத்தி இது போலவும் உட்கருத்தை மொத்தமே சொல்லிட்டேன். இப்ப அந்த இதை மட்டும்தான் தியானிக்கிறேன். 24வது வசனத்துல அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு புரியுது. அங்க என்ன சொல்லியிருக்கு? உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனையுமா இருக்கிறது. எந்த சூழ்நிலையில? வாழ்க்கை வாழ விடாதபடி, பார்க்க விடாதபடி, ஜீவிக்க விடாதபடி எனக்கு என்ன உண்டாயிட்டு இருக்கு? அகங்காரிகளாலே, பெருமைக்காரனால நிந்தனையும், இன்னொரு பக்கம் என்னது சத்ருவம் உருவாகிற நேரத்திலையும் என் ஜீவிதத்துக்கு எதுதான் இன்பம்? இந்த சத்ரு என்ன செய்தாலும் சரி, அகங்காரி என்ன செய்தாலும் சரி, நிந்திக்கிறவன் என்ன பண்ணினாலும் சரி, இந்த ஜீவித யாத்திரைக்கு எப்பவுமே நமக்கு ஒரு பூரண பலன் இல்லை, இங்கே சுகம் அப்படின்னு சொல்றது வேதம். இந்த பூமியில மனுஷனுக்கு இன்பம் சொல்றது பணமும் அல்ல, இன்பம் சொல்லுகிறது ஆஸ்தியும் அல்ல, இன்பம் சொல்லுகிற அதிகாரங்களும் அல்ல, வேதம் தான் என்னுடைய இன்பம் அப்படின்னு சொல்ல. ஏன்னா பூமியில இப்படிதான் இருக்கும். அது பரதேசியான ஒரு யாத்திரை, இந்த பரதேச வாழ்க்கை, தற்காலிக வாழ்க்கை, இது இப்படிதான் இருக்கும். அப்போ நித்திய வாழ்வுல வழி நடத்துகிற உம்முடைய சாட்சி எனக்கு இன்பமானது, ஆலோசனை எனக்கு துணையானது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல கொரேஷியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுமா? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும். அது எப்ப இன்பமா இருக்கும்? வாழ்க்கையில தேவனுடைய வேதமும் தேவனுடைய ஆலோசனையும் நமக்கு இன்பம் தரக்கூடியதா எப்ப மாறும்? இந்த தற்காலிக இந்த பிரதேச வாழ்வு, இந்த பூமியில உள்ள வாழ்வை குறித்து திட்டமா சொல்லியிருக்கு. நீ கண்ணை திறக்க இளைஞனா எனக்கு வேதத்தை புரிய முடியாது, நீ எனக்கு துணை நிக்கலைன்னு சொன்னா என் வாழ்க்கை இருக்கவும் இருக்காது, வசனத்தை கை கொள்ளவும் முடியாது. அதே நேரத்துல நீர் எனக்கு என்னது, நான் பரதேசியா ஜீவிக்கிற இந்த இடத்துல நீர் என்னுடைய ஆத்மா தோய்ந்து போகக்கூடிய அளவுக்கு இங்க பூமியில என்ன இருக்கு? அகங்காரிகள், இளைஞன பெருமைக்காரர்களும், நிந்திக்கிறவனும், அவனால நீ தண்டிக்கிறது அது 2வது, அங்க தண்டிக்கிறேன்னு சொல்றாரு, நிந்திக்கிறவர்களும், அதுபோல என்னது சத்ருவாய் பகைவர்களாய் எழும்புகிறவர்கள் நிறைந்த இந்த பரதேச வாழ்வுல எனக்கு
ஆதரவு, ஆசீர்வாதம், இன்பம், சுகம் சகலமும் உடைய வேதம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வேதத்தை எப்படி எனக்குள்ள நிலைநிறுத்துறதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதான் பவுல் என்ன சொல்றாரு கொலோசியர் 3:14, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. அப்ப எப்படி இந்த வேதம் எனக்கு இன்பமா மாறும், இந்த வசனம் எப்படி எனக்கு இன்பமா மாறும் சொன்னா, அருமையா இந்த பரதேச வாழ்வுல என் வாழ்க்கையில எனக்கு வேற எதுலேயும் சந்தோஷிக்க முடியாது. சம்பத்துலேயோ, சொத்துலேயோ, சுகத்துலேயோ, ஆடம்பரத்துலேயோ, ஏன்னா இதெல்லாமே பரதேசி வாழ்க்கை தான். அப்ப இதுல நான் அந்த தலைப்பேன்னு சொல்லியிருக்கு, கொடுத்து தாராள மனதோடு கூட கொடுத்து நற்பணிகளை செய்து கொண்டு ஜீவிதத்துல பண்ணுகிற யாத்திரையை அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த யாத்திரைக்கு வழிகாட்டியாய் இருப்பது வசனம். அந்த யாத்திரைக்கு தெளிவு தருகிறது வசனம். இந்த வார்த்தைக்கு நமக்கு துணை நிற்கிறது இந்த வசனம். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த வேதத்தை தவிர வேற ஒண்ணுமே இந்த ஜீவித பயணத்தை, எந்த பயணத்தை, அதாவது தாராள மனதோடு கூட பொறுப்போடு கூட ஜீவிதத்தை நிறைவேற்றணும்னு நினைச்சா வேதத்தை இல்லாம வேற ஒன்னையும் பற்றி கொண்டு பொறுப்புகளை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த பொறுப்புகளை எப்படி நிறைவேற்றலாம் அப்படின்னு கேட்டா பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்க வசனத்தை முதலாவது என்ன செய்யணும், இருதயத்துல ஏத்துக்கிடணும். அதாவது கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசம் செய்யணும். ரெண்டாவது என்ன செய்யுங்க, வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பாடல்கள்னால, ஞானப்பாட்டினால, கீர்த்தனையினால ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும், போதிக்கணும். போதிக்கிறதும் புத்தி சொல்லுகிறதும் இருந்தா என்ன செய்யலாம், நம்ம வசனத்துக்குள்ள பிடிச்சு நிக்கலாம். ஒருவருக்கொருவர் போதிக்கணும். சும்மா தனக்குத்தானே போதிக்கிறது இல்லை, மற்றவர்களுக்கு போதிக்கணும். எப்படி போதிக்கணும்னு சொல்லி இருக்கு. அதாவது சங்கீதம் பாடல்கள் மூலமாய், அதுபோல ஞான பாடல்கள் மூலமாய் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும், போதித்து புத்தி சொல்லணும். அப்ப இந்த அனுபவம் இருந்தா மட்டும்தான் இந்த வேதத்தை நம்ம இன்பமா இருக்க முடியாது. அதாவது நம்ம மற்றவருக்கு புத்தி சொல்லும் போதுதான் இந்த தற்காலிக பயணத்தை நமக்கு பரிபூரணப்படுத்த முடியும். இது தற்காலிக பயணம்னே சொல்லியாச்சு. இது நான் பரதேசி தான் இந்த பூமியில. அதனால பரதேசியா இருக்கிற எனக்கு இந்த வேதத்தை தான் நான் சாட்சியா வச்சுக்கிட முடியும். வேற எதையுமே நான் தியானிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. அந்த வேதத்தை எனக்கு பிடிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா மட்டும்தான் என்னால வாழ முடியும் அப்படின்னு உள்ளது அங்க சொல்றாரு. அப்ப நான் எப்படி வாழுகிறதுன்ற பவுல் சொல்றாரு. கிறிஸ்து இயேசுக்குள்ள வசனத்தை முதலாவது நமக்குள்ள வச்சு விடுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்யும், ஒரு கீர்த்தனையாலும் சங்கீதங்களாலும் பாட்டு பாடி என்ன செய்வோம், புத்தி சொல்லி போதித்து நம்ம துணை நின்னால் மட்டும்தான் இந்த யாத்திரை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இனி அடுத்தது நான் பார்க்கும்போது இதுல என்னது, நீதிமொழியில 6:22 பாருங்க. அங்க என்ன சொல்லியிருக்கோம், நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். எது, நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள நமக்குள்ள வச்சிருக்கிற அந்த வேதம், இந்த வரைக்கும் வாசித்த அந்த வேதம் இயேசுக்குள்ள எனக்குள்ள பாதுகாப்பு இருந்தா நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும். நீ விழிக்கும் போது அது உன்னோடு சம்பாசிக்கும். இன்னைக்கு பிரச்சனை அதுதானே, நம்ம விழிக்கும் போது நம்மோடு சம்பாசிக்கிறது வேதமா இருக்கணும். அப்போ அழகா சொல்லப்பட்டு, அதாவது எப்படி இந்த வசனம் எனக்கு இன்பமாய் மாறும் என்னுடைய இந்த பரதேச ஜீவிதத்துல, தற்காலிக ஜீவிதத்துல, இந்த பூமியில உள்ள இந்த மோசமான இந்த சூழ்நிலையில வேதம் எனக்கு எப்படி துணை நிற்கும் அப்படின்ற ஒரு அறிவு நமக்கு வேணும். முதலாவது அது என்ன செய்யணும், கிறிஸ்து இயேசுவுக்குள் வேதத்தை இருதயத்துல வைத்து காத்துக்கொள்ள அறிவு வேணும். இயேசு கிறிஸ்து இல்லாத வேதம் நிச்சயமா ஜீவன் இல்லாத வேதம். அதனால இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த வேதம் எனக்குள்ள இருக்கும்போது நான் கீர்த்தனைகள்னாலும் சங்கீத ஞான பாடல்கள்னாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி பாடி சந்தோஷிச்சு நம்ம என்ன செய்யறோம், ஒருவருக்கொருவர் நம்முடைய பக்தியை வளர்த்தி கொண்டோம் சொன்னா அது என்ன செய்யும், நமக்கு வழிகாட்டும், அது காப்பாற்றும், அது நம்மோடு பேசும்.
வேதம் நமக்கு துணை நிற்கும், பேசும். என்னை அடுத்தது என்ன சொல்றாரு ஃபைனலா, இதுல என்னை அடுத்த காரியத்தை சொல்றேன். அது என்னன்னு சொன்னா, ஏசாயா 8:20 என்ன சொல்ற, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளின்படியே சொல்லாவிட்டால் அவனுக்கு விடியற் காலத்தில் வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. விடியற் காலத்தின் வெளிச்சம் இல்லைன்னு என்ன, அதாவது வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். அதாவது இப்படி புத்தி சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, வசனம் என்ன செய்யும் சொல்லி இருக்கு, தெளிவாதான் அங்க சொல்லிட்டாரு. 6வது நீதிமொழி 6:20 அழகா சொல்லியிருக்கு. அது வழியை காட்டும், அதை காப்பாற்றும், அது நம்மோடு பேசும். அப்படி பேசுகிற இந்த வேதத்தை ஒருத்தன் கவனிக்கலன்னு வச்சுக்கிடுங்க, இந்த வார்த்தைகளை கவனிக்கலன்னு சொன்னா என்ன நடக்கும், விடியற் காலத்திலும் வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொன்ன. யாருக்கு விடியற் காலத்தின் வெளிச்சம் இல்லை? செத்தவனுக்கு விடிய காலத்துல வெளிச்சம் இருக்கா? இல்லை, அவன் செத்துல கிடக்குறான். அப்போ உணர்வற்றவனுக்கு விடியற் காலத்தின் வெளிச்சத்தினால என்ன, காலையில யாராவது அவனோட பேசுவாங்களா? அப்ப காலையில எழும்பி வேதத்தோட பேசாதவன் செத்தவன் சொல்றாரு. நான் சொல்லுறேன், வசனம் சொல்லுது. வேதத்தை எடுத்து வச்சு தியானிச்சு காலையில ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அவன் செத்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ஏசாவிட்ட போய் தான் கேட்கணும். அடுத்தது என்ன சொல்லி தெரியுமா, எரேமியா என்ன சொல்றாரு தெரியுமா, அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவியோ விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பமும் இல்லை. அப்ப இந்த செத்தவனுக்கு தான் வேதத்தை தியானிக்காதவன், ஜபிக்காதவன், துதிக்காதவன், தேவன் இந்த பரதேச ஜீவிதம், கொஞ்ச காலம் உள்ள ஜீவிதம், இந்த ஜீவித நாட்களில் வேதம் அவனுக்கு வழிகாட்டியாய், வேதம் அவனுக்கு என்னது ஆலோசனையாய், வேதம் அவனோடு பேச காப்பாற்றி அவனோடு பேசலன்னு வைங்க, அவன் யார் அப்படின்னு, செத்தவன். எப்படி செத்தவன்? அவனுக்கு விடியற் காலம் தெரியாது, கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு. அவனுக்கு வேத சாட்சி ஆகும். அப்ப அவன் ஏன் அவன் செத்தவன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும், அவனுக்கு விடியற் கால வெளிச்சம் காணாது அப்படின்னு சொன்னா யாரு பார்க்க மாட்டா அப்படின்னு சொன்னா, விடியற் காலத்துல வெளிச்சம் காணாதவன் யாரு அப்படின்னு கேட்டீங்க, அவனோட பூரணப்படவே செய்யும். வேதத்தை என்னன்னா, இந்த உலகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா பிலிப்பியர் 3:20 தான் நான் நினைக்கிறேன். ஒரு மாசம் வரை பிலிப்பியர் 3:20, பிலிப்பியர் 3:20 அருமையா இருக்கு இல்லையா? காலையில பைபிள் கல்வி இல்லையா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய ஜீவிதம். நம்ம குடியிருப்பு இங்க இல்ல. நம்ம எல்லாரும் பூமியில என்னெல்லாம் சம்பாதிக்கணும், என்னெல்லாம் சேர்க்கலாம், என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சா பவுல திட்டமா சொல்றாரு. எப்போ நம்ம குடியிருப்பு இங்க உள்ளது இல்லை, நம்ம பரதேசிகள் தான். அப்ப இந்த பூமி இப்படிதான் இருக்கும். அப்ப இப்ப என்ன செய்யணும், நம்ம இந்த பூமியில உள்ள சூழ்நிலையை மேற்கொள்வதற்குள்ள வழியை தான் தேடணும். அந்த வழிதான் என்ன அப்படின்னு திட்டமா சொல்லிடுற, கிறிஸ்து இயேசுக்குள்ள வசனத்தை உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒருவருக்கு ஒருவருக்கு விதத்தினாலும் ஞானப்பாடலினாலும் சங்கீதங்களினாலும் ஞானப்பாடலினாலும் என்ன செய்யணும், போதித்து ஒருத்தர் வழிகாட்டி நடங்க. அது ஒரு பாகம். அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னா என்னது, அது யாருக்கு அப்படி நடந்துன்னு சொன்னா நித்தமும் அது உனக்கு வழியை காட்டும், உன்னை காப்பாற்றும், உன்னோட பேசிக்கிட்டு இருக்கும் அந்த வேதம். அத அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா விடியற் காலத்தின் வெளிச்சம் இல்லை. அவன் ஏன் விடிய காலத்தின் வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா அவன் செத்தவன். எப்படி செத்தவன்? அவனுக்கு செவி என்னது விருத்த சேதனம் இல்லாதது. அவன் வசனத்தை நிந்திக்கிறவன், அவ்வளவுதான். வசனத்தோட பேச தெரியாதவனுக்கு இந்த பூமியில உள்ள வாழ்வு
அது அழிவின் வாழ்வை தவிர ஆசீர்வாதத்தின் வாழ்வல்ல. அதனால வேதம் தான் நம்ம எல்லாரும் என்ன ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருக்கோம்? கொஞ்சம் பணம், கொஞ்சம் சொத்து, கொஞ்சம் ஆஸ்தி, கொஞ்சம் அதிகாரம், கொஞ்சம் ஆடம்பரம், இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். இட்ஸ் நாட். அது அதான் தெரியுமா நமக்கு 70 பலத்தின் மீது அலம்பு. அதனால இதெல்லாம் வாழ்வு அப்படின்ற உள்ள அறிவு உள்ளவன் நிச்சயமா வேதத்தை விரும்புவான், வேதத்துக்கு கீழ்ப்படிவான், வேதத்தின் ரகசியங்களை பார்க்க விரும்புவான். இன்னைக்கு வேத ரகசியங்களை பார்க்க விரும்பாத கூட்டத்தை வச்சு சபை நடத்தினா அந்த சபையில எழுப்புதல் உண்டாகாது. அப்ப வேத ரகசியங்களை வாழ்க்கையை புரிந்து கொண்டவனை வச்சுதான் இந்த பூமியில ஆராதித்தால் ஆண்டவர் அறிந்து கொள்ளலாம். வாழ்க்கை புரியாத ஒருத்தனை வச்சுக்கிட்டு வாழ்க்கை என்னண்டே புரியல, வாழ்க்கை எதுக்குண்டே தெரியல, தின்னுக்கும் உறங்குக்கும் ஆடம்பரமா சுத்துக்கும் உள்ளதில்லை வாழ்க்கை. வாழ்க்கையில அது இமைப்பொழுதுல நம்ம விட்டு போகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய தேவன், இந்த ஜீவிதத்தை தேவன் தந்ததனுடைய நோக்கத்தை தெளிவா புரிஞ்சுக்கிடணும். இந்த வாழ்க்கை, இந்த யாத்திரை, ஜீவித யாத்திரை எதுக்குள்ளது? அதாவது இரக்கத்தோடு கூட இரக்கம், பொறுப்பு, தாராளத்துவத்தோடு கூட மற்றவனுக்கு உதவி செய்து தன் பயணத்தை முடிக்கிற பயண ஜீவிதம் தான் இது. இல்லாம இந்த வாழ்க்கையில எந்த ஒரு மனுஷனோ கோடீஸ்வரனாய் இருக்கிற இந்த துஷ்டத்தனம் நிறைந்தவனாய் அங்க மற்றவர்களுக்கு துன்பத்தை உண்டாக்குற எவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய முடிவு பூரணப்படாது. அது நித்திய நரகம் உள்ளது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த சங்கீதக்காரரும் அழகா இந்த தலைப்பு வைக்கல. என்ன தலைப்பு? ஹிமேல்னு சொல்லக்கூடிய லெட்டர்கள் கீழே இந்த மறைபொருளை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த மறைபொருளை தியானிக்கிற நீங்களும் நானும் இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல அந்த 24வது வசனம் திட்டமாய் சொல்லுகிறத, உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் எனக்கு ஆலோசனையுமாய் இருக்கிறது. எனக்கு இன்பமா இருக்கணும். தேவ வசனம் எனக்கு இன்பம். உலகத்தில் உள்ள எந்த இன்பத்தை காட்டிலும் வேதம் எனக்கு இன்பமாய் இருந்தால் எனக்கு அது ஆலோசனை காரணமாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. எனக்கு ஆலோசனை துணை நிற்கிறது, வழிகாட்டுகிறது, பாதுகாக்கிறது, என்னோட பேசுகிறது. எனக்கு எல்லாவற்றுக்கும் இந்த வேதம் துணை நிற்கும்னு சொன்னா அந்த முடிவு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த முடிவு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஜெயமாய் மாறும். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யட்டும்.